பிரைசலா எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸோ பழைய உடன்படிக்கையில் இதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பழைய உடன்படிக்கையில் மோசே காலத்தில் அந்த சீனாய் மலையில் தேவன் இறங்கி வரும் பொழுது அந்த காட்சி மோசையே பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இருந்துதான். ஸோ அப்போ அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் தேவன் பேச வேண்டாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பட்சிக்கும் அக்கினியாய் யாரும் அவரிடத்தில் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு நிலைமையை மாற்றி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்த பிறகு அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் வந்து சேர்ந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற இடம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை அறிந்த ஜனங்களுடைய வாழ்க்கை கூட இருளுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து சேர்ந்திருக்கிறது சீனாய் மலையில் சீயோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதுனால நமக்காக அந்த ரத்தம் எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஸோ எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு மகிமை நிறைந்த ஒரு மாட்சிமை நிறைந்த இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு மகிமையை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ இந்த இடத்துல அந்த சீனாய் மலையில் தேவன் இறங்கி வரும் பொழுது அந்த மலையை தொட்ட மிருகம் கூட மரித்து போகுமா. ஏன்னா அவர் ஒரு பரிசுத்தமுள்ள பட்சிக்கும் அக்கினியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தின் திரையை கிழித்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனமுள்ள ஒரு மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் பிதாவினிடத்தில் சேர முடியும். அந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மேலோட்டமாக படித்து விட்டு செல்லாமல் ஆழமாக நாம் அதை யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை நாம் இந்த நாட்களில் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்தக்கூடிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நிறைய அழிவுகளை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், அங்கங்க தீவிரவாத செயல்கள், விதவிதமான நோய்கள், கேன்சர் போன்ற கொடூரமான வியாதிகள், இது எல்லாம் மனிதர்களை இன்று கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றின் மீதும் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்பாக இருந்து செயல்படுவது மரணத்தின் அதிகாரியான பிசாசு. ஸோ அவன் திருடன் ஆத்துமாக்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு விலைக்கரைத்தை கொடுத்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திற்கு அழைத்து இருக்கும் பொழுது, நமக்கு அந்த அதிகாரத்தை, வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, நாம் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் பேசாமல் இருப்பதோ, அதை நாம் கடந்து செல்வதோ ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எபிரேயர்ல அவர் சொல்றாரு, தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கவும். அப்ப நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்ம போய் கத்தி எடுத்து சண்டை போட தேவையில்லை. எதிர்த்து நிற்கிறது எங்க? நம்ம மனதுல, நம்ம சிந்தனையில. இப்போ ஒரு வியாதியை கேள்விப்பட்ட உடனே என்ன நினைக்கிறோம்? ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே நம்மளுடைய மனது என்ன பண்ணுதுன்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வியாதியை குறித்த இன்ஃபர்மேஷன், டாக்டர் சொன்னது. ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுளில் போய் சர்ச் பண்ணி இன்னும் அதற்குரிய காரியங்களை அதிகமாக யோசித்து தேடி அதை நாம் இன்னும் பயத்திற்குள் கடந்து செல்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது இது எனக்குரியது அல்ல, என்னுடைய சரீரம் இயேசு பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்குள்ள இந்த வியாதிகள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்றதை நாம் எதிர்த்து நிற்க வல்லவர்களாக இருக்கணும். ஸோ இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவுகளையும் பார்க்கும் பொழுது அவரை அறிந்த நாம்
இந்த வசனங்களின்படி நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட ஒரு வெளியேறப்பெற்ற இடமா இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசக்கூடிய இரத்தம் தெளிக்கப்பட்ட சீயோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களின் பெயர் எழுதப்பட்ட அந்த சபையின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த தீங்கை எதிர்த்து நிற்க நமக்கு ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்த்து நின்று சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல தான் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அப்ப இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது வந்து நிறைய உலகம் சொல்லுகிற விஷயத்தை நம்மளுடைய இருதயத்திற்கு திறந்து கொடுக்காமல் நம்மளுடைய ஆத்துமாவை வார்த்தையாகி இயேசுவினால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த சத்தியங்களை நாம் உட்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து அதை இரவும் பகலும் தியானித்து நம்மளுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையினால் நிரப்பி இருதயத்தின் நிறைவிலிருந்து தான் வாய் பேசும். ஸோ நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தீங்கு வரும் பொழுது அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ நம்மளுடைய மனதில் அதை எதிர்த்து நிற்கணும். நம்மளுடைய ஆத்துமாவில் நம்மளுடைய சிந்தனையில் நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படவே முடியாது. ஸோ இன்றைக்கு உலகமானது பயங்கரமான ஒரு இருளுக்குள்ள மரணத்தின் பிடிக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ டெத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதை எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறார். அப்போ இதை எதிர்த்து நிற்க திராணி எப்படி வரும்? நமக்குள்ள அந்த வார்த்தை இருந்தாதான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் தன் காலத்தில் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இலையுதிராது இருக்கிற மரம் அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஜீவன், அந்த தண்ணீர், அந்த நீரோடை பக்கத்துல இருக்கனால அவனுக்குள்ள அந்த ஜீவன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது இலை உதிர்வதில்லை, அங்கு மரணம் வேலை செய்ய முடிவதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ அதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையாகி தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பில் நம்மை நிறைத்திருக்கிறார். ஸோ இத்தனையும் இருக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவரை பற்றிய யோசனையில் திளைத்திருந்து நிச்சயமாக அவருடைய வார்த்தையில் நாம் நிறைந்திருக்கும் பொழுது அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவருடைய நன்மைகளினால் நாம் இருதயத்தை நிரப்பணும், சிந்தையை நிரப்பும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, இந்த இருளை மேற்கொண்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும். அதுதான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஸோ நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் உணரல. ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அதையெல்லாம் நம் கண்கள் காணும், காதுகள் கேட்கும், இருதயம் உணரும். ஸோ இதையெல்லாம் உணர்ந்து கொண்டவர்களாய் தேவனுடைய புத்திரர்களாய் எழும்பி நின்று இந்த உலகத்தை ஜீவனால் நிரப்பும்படி தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த உலகமானது இப்பொழுது எதன் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மீடியா, ஃபோன் இல்லை அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது. எல்லாமே இன்னைக்கு வந்து இன்றைக்கு ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு வந்து மீடியா, இன்டர்நெட் தேவைப்படுது, ஃபோன் தேவைப்படுது. ஸோ இது எல்லாம் எதன் அடிப்படையில்? சேட்டலைட், இந்த காற்றுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இந்த காற்றை வந்து பிசாசு வந்து அவனுடைய நெகட்டிவான செய்திகள், அவனுடைய நியூஸு எல்லாத்தினாலையும் எல்லாவற்றின் மூலமாக இந்த காற்றை வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவான, ஒரு மரணத்திற்கு ஏதுவான காரியங்களால் நிரப்பி வைத்திருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய வார்த்தையில் நிறைந்திருந்து தொடர்ந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, இந்த காற்றில் நாம் அவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது இந்த காற்றில் கரைந்திருக்கிற அந்த மரணத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஜீவன் வந்து எங்கும் பரவ முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. ஸோ நியூஸ் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் எல்லாவற்றிலும் ஒரு மரணத்தின் செய்திகள், அந்த காற்றலைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய மைண்டை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ எல்லா வித நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம கண்ணு பார்க்குது, காது கேட்குது, அது சிந்தனைக்குள்ளே போய் உட்காந்து வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் நாம் மிகவும் அதிகமாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் பேசவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஸோ மனிதனுடைய மனது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். ஸோ மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. அப்போ நம்ம மனசு, நம்மளுடைய ஆத்துமா என்பது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது மட்டுமே இந்த உலகத்தின் இருளை நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்பினால் மனது நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், அவரை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்படணும், அவருடைய சித்தத்தை அறியணும், தேவனுடைய சித்தத்தை அறியணும், அவரை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்படணும், அவருடைய அன்பின் ஆழத்தை அறியணும் அப்படின்றார். ஸோ இன்றைக்கு முக்கியமாக சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் தொடர்ந்து தேவனுடைய வல்லமையை, அன்பை, கிருபையை, அவர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை, இரக்கத்தை, இதை பற்றி பேசவும், ஜீவனை பேசவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ எந்தவித நெகட்டிவான காரியங்களையோ அல்லது மரணத்திற்கு ஏதுவான காரியங்களையோ, பாவத்தையோ, குற்றத்தையோ இதை பேசாதபடிக்கு கிறிஸ்துவின் ஜீவனை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை, தேவனுடைய இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை பேசும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நெகட்டிவான சிச்சுவேஷனை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய ஜீவனையும், அவரை குறித்த செய்திகளினாலும், அவரை குறித்த அறிவினாலும் நாம் நிரப்பப்பட்டு அதையே பேசும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த விலைக்கரை மிகவும் பெரியது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மனதளவில் அவரை விசுவாசித்து தீங்குக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். ஸோ நம்மளுடைய இருதயமானது அவரது அன்பினால் நிரப்பப்படுவது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. தேவனுக்கேற்ற கிரியை என்னன்னு கேட்கும் பொழுது, தேவனுக்கேற்ற கிரியை அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. சிலுவையில் அவர் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து போட்டார். ஸோ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்ட நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளையே நாம் நினைத்து அதையே நாம் பேசும் பொழுது, அவர் கொடுத்த இரக்கத்தை, வெற்றியை, கிருபையே நாம் யோசித்து தியானித்து அதையே நாம் பேசும்பொழுது நிச்சயமாக நம்மை சூழ்ந்திருக்கிற இருளானது மாறி வெளிச்சம் உண்டாகும். அவர்தான் ஜீவன் அப்பம், ஜீவ வார்த்தையாக இருக்கிறார், ஜீவ ஒளியாக இருக்கிறார், ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஸோ அவருக்குள் நாம் அவருக்குள்ளும் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களாக, கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே இருக்கும்படி தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஸோ இந்த நாட்கள் அதிகமாய் வார்த்தையாகிய தேவனை உட்கொண்டு அவருடைய தியானத்தினால் நம் இருதயத்தை நிறைத்து நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கட்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படட்டும். ஆமேன், ஆமேன்.